குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். மார்னிங். குட் மார்னிங் சார். மார்னிங். ஏமா துர்கா, புதுசா வந்திருக்கிற சப் இன்ஸ்பெக்டர் பசங்க 2 பேருமே காணுமே, இன்னும் வரலையா? 8 மணிக்கு வந்துட்டாங்க சார். ரவி சார் ரவுண்ட்ஸ் போயிருக்காரு. பாபு சார் ரூம்ல இருக்காரு. வர சொல்லிட்டீங்களா? வேணாம், சும்மா கேட்டேன். வாயா பெருமாளே, இப்பதான் வரையா? என்ன ரூம்ல பொம்பளைங்க உண்டாமல இருக்க? காலங்காத்தால ஆரம்பிச்சிடுவே. துர்கா வந்துட்டு பாத்தியா? இங்கதான் இருந்ததா? வெளியில காணமேன்னு பார்த்தேன். நேத்து போன விஷயம் என்னாச்சு? நீ சொன்ன விஷயத்தெல்லாம் முடிச்சுட்டேன். நல்ல வேளை இந்த புது எஸ்ஐ பசங்க எல்லாம் இடையில நுழைஞ்சு காரியத்தை கெடுக்கல. நானும் உங்ககிட்ட கேட்கணும்னு இருந்தேன். கேளு. அவனுங்க எப்படி நம்ம ஸ்டேஷனுக்கு ஒத்து வருவானுங்களா? எங்க நேற்று பெஞ்ச மழைக்கு இன்னைக்கு முளைச்ச காளானுங்க. இவனுங்க எல்லாம் உம்ம லெவலுக்கு வர்றதுன்னா என்ன விளையாட்டா? அத சொல்லு. 26 வருஷ சர்வீஸ்க்கு அப்புறம் இந்த இன்ஸ்பெக்டர் சீட்ல உட்கார்ந்திருக்கேன். சப் இன்ஸ்பெக்டர் ஆகிறதுக்கே 20 வருஷம் உழைக்க வேண்டியிருந்துச்சு. உனக்கு தான் தெரியுமே. இப்ப என்னடான்னா ஒரே 1 வருஷம் போலீஸ் ட்ரைனிங் காலேஜ்ல ஓடி விளையாடிட்டு சப் இன்ஸ்பெக்டர்னு வந்துடுறானுங்களே. அது என்ன சிஸ்டமோ புரியவே மாட்டேங்குது தர்மராஜ். டியூட்டியில இருக்கேங்கிறதே மறந்துட்டயா. நம்ம சிஸ்டத்துல வந்த எஸ்ஐகளுக்கு இருக்கிற அறிவு என்ன, அனுபவம் என்ன, வயசு என்ன, வாய் திறமை என்ன? இப்ப பால் குடிக்கிற பசங்களை எல்லாம் எஸ்ஐன்னு அனுப்பிச்சிடறானுங்க. பொது ஜனங்கள்ட்ட ஒரு பயபக்தியே இல்லாம போயிடுச்சு. வேலைக்கு வந்து முழுசா 2 வாரம் கூட ஆகல, அதுக்குள்ள என்ன திமிரு அவனுங்களுக்கு. புதுசுல அப்படித்தான் இருப்பானுங்க, போக போக சரியாயிடுவானுங்க. அதுவும் சரிதான். நம்ம போற இடங்களுக்கு 2 நாளைக்கு இந்த பசங்களையும் கூட்டிட்டு போனா சரியாயிடுவானுங்க. வரட்டுமா? சொல்ல மறந்துட்டேன. உங்க வீட்டுல என்னையாச்சு? பயப்படாதீரோ, கோழி வேணும்னு கேட்டாங்க. வர்ற வழியில ஏற்பாடு பண்ணிட்டு வந்துட்டேன். இந்நேரம் 1/2 டஜன் கோழியாவது வீடு போய் சேர்ந்திருக்கணும். எல்லாத்தையும் ஏன் அந்த வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டேன்? இங்க 2 தள்ளி இருக்க கூடாது? சின்னதுக்கா 2 என்ன 4ஆவே அனுப்பிச்சிடுறேன். பாவம் முழுகாம இருக்காயா? சின்னதுமா? ஆமாயா. அடேங்கப்பா, ஸ்டேஷன்ல நீர் வேலை செய்யறீரோ இல்லையோ? பெருமாளே, அடிக்க மாட்டேன்றியா? ஏன் அப்படி அடிச்ச? நோய் என்ட்ரில போனா சார். நிறுத்தி கேட்டா திமிரா பேசுறான் சார். என்ன சொன்னா? போர்டு கீழே வந்து கிடக்குது, நான் கவனிக்கலேங்கிறான் சார். சத்தியமா நான் கவனிக்கல சாமி. நான் இந்த ஊருக்கு புதுசுங்க. அந்த நோய் என்று கீழே தான் கிடக்குதா? ஆமா சார். அப்ப இவன் கவனிக்கலன்னு சொன்ன உண்மை கூட இருக்கலாம் இல்லையா? சார் இவன் மகா திமிரு பிடிச்சவன் சார். உனக்கு எப்படியா தெரியும்? முன்ன பின்ன என்னால பாத்திருக்கியா நீ? தப்பு பண்ணா கூட்டி வந்து கேஸ் புக் பண்ணிக்கிறது. அதை விட்டுட்டு இப்படி கண் முன்னு தெரியாம உதைக்கிறதுக்கு யாரு அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது? காக்கி சட்டையை மாட்டிக்கிட்டா என்ன வேணாலும் செய்யலாமா? போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே கற்பழிப்பு, போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே கொலை, போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே லஞ்சோ, போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே சாலைக்கரை. காலங்காத்தால பத்திரிகை திறந்தா பத்தியா இது தரைய எழுதுறாங்க. டிபார்ட்மெண்ட்க்கே நாடுகளையா? இத பாரு, இந்த ஸ்டேஷன்ல இனிமே யாரும் கை நீட்ட கூடாது. ஞாபகம் வச்சுக்கோ. உனக்கு எந்த ஊரையா? செங்கல்பட்டுங்க. இங்க வந்து எத்தனை நாள் ஆகுது? 2 வாரம் தாங்க ஆகுது. முதல்ல இடங்களை தெரிஞ்சுக்கிட்டு ஒண்டி ஓட்டியா? சரிங்க சாமி. சரி போ. பெரிய ஐஜி நினப்பு துறைக்கு நடைய பாத்தியா? இதுதான் நேர்மையான நடையா. நாம நடக்காத நடையா கடகரான் சுண்டா காப்பையா. பெருமாள், இந்த சிங்கார சமாச்சாரம் என்ன ஆச்சு? என்ன இது? நான் கேட்கிறேன், பேசவே மாட்டேங்கிறேன். ஆடு மாதிரி 4 பூரா மென்னுகிட்டே இருக்கே. வெத்தலை பாக்கு போடுறதுக்கு ஒரு டைம் இல்ல. இத்தனை வருஷமா குப்பை கொட்டுறீங்க. இதெல்லாமா சொல்லி தரணும்? இத பார், இந்த வெத்தலை பாக்கு, சிகரெட் இதெல்லாம் டியூட்டி டைம்ல இனி நான் பார்க்க கூடாது. அண்டர்ஸ்டாண்ட்? போ போ, போய் துப்பிட்டு வாய் கழுவிட்டு வா.
ஏப்பா பாபு, ரவியும் நீயும் ஒன்னாவே படிச்சு ஒன்னாவே வளர்ந்துட்டீங்க. உத்தியோகம் வேற ஒரே ஸ்டேஷன்ல கிடைச்சு போச்சு. ஆமா, இதுல ஒண்ணும் குறைச்சல இல்ல. இவ்வளவு விருந்து ஒரு வேலைக்காவது அவங்க வந்து சாப்பிட்டுருக்கானா? துரைக்கு தனியா ஒரு ரூமு, ஹோட்டல்ல இருந்து சாப்பாடு. கேட்டா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அவருக்கு வந்து சாப்பிடுவாராம். ஏய், அந்த ரசத்தை கொஞ்சம் ஊத்து. அது சாம்பார். ரவின்னு பேரை சொன்னா போடும், உடனே குழப்பிடுவிய. அது சரிப்பா, இன்னும் ஏன் இவங்க கல்யாணத்தை தள்ளி போடணும்? இத பாருப்பா, என் கண்ணு மூடுறதுக்குள்ள சட்டு புட்டு ஏதாவது பண்ணுங்க. அது சரி, நீ தூங்கும் போது கூட தான் கண்ண முடுற, அதுக்காக இன்னைக்கு ராத்திரியே கல்யாணத்தை வச்சுக்க முடியுமா? ஏன் பாட்டி, என்னமோ நான் வேண்டாங்கிற மாதிரி சொல்றிய? அங்க கேளு. இதெல்லாம் போய் அவட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிய? சமைச்சதுல இருந்து காத்துக்கிட்டு இருக்கா பாட்டி. என்ன பாட்டி, நானே தேவையில்ல பயங்கரமா பேசுறேன். நீ தாத்தா உங்ககிட்ட ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாரு. என்ன சாயத்திரத்துல இருந்து மாப்பிள்ளை காணுமே? அவருக்கு இன்னைக்கு நைட் டியூட்டி. எப்படி எப்படி எப்படி? சாருக்கு எப்பப்ப நைட் டியூட்டி, எப்பப்ப டே டியூட்டின்னு நீங்க தான் ரெஜிஸ்டரே போடுறதா? அது சரி பாட்டி, இது ரொம்ப டேஞ்சர். இனிமே தாங்காது. சட்டு புட்டுன்னு கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதான். நாளைக்கு ஐயரை பார்த்து ஒரு நாள் வைக்க சொல்லு. என்னங்கிற? நீயே வைக்கம் சார், நான் இவளுக்கு சொன்னேன். ஐயோ என்ன ஐயோ, ஐயரை வேணாமா? சாப்பிட் சாப்பிட் சாப்பிட். கூலித்தோலை இறக்கி செய்து முனுசாமி, முனுசாமி. சார் கூப்பிட்டீங்களா சார்? ஏயா தூங்கிட்டா இருந்த? இல்ல சார், கொஞ்சம் லைட்டா அசந்துட்டேன். உள்ள பொண்ணுகள்லாம் என்ன பண்றாளுங்க? லாக்கப்ல வேற என்னத்த பண்ணுவாளுங்க? உட்கார்ந்து இருக்காளுங்க. டிவி கீவி ஏதாவது கேட்டா வாங்கி கொடு. டிவியா? எது டிவி? நான் சொன்னேன். ஆமா. டீக்கு ஏதாவது கேட்டா வாங்கி கொடுன்னு. வாங்கி கொடுத்தானே. ஒருத்தி சிகரெட் கூட கேட்டா. சிவகாமி தான் கேட்டிருப்பா. வாங்கி கொடுத்தியா? சார், கழுதைகிட்ட எல்லா சங்கதிகளும் உண்டு, சும்மா சொல்லப்படாது. தண்ணி போட்டா அடேங்கப்பா ஆளை பிடிக்க முடியாது. நாக்கு கீழே விழுந்துற போகுது. சரி சரி, இப்ப நீ என்ன பண்ற? வெளி வராண்டாவுல போய் நிக்கிற. நடுசாமத்துல போய் வராண்டாவலையா? எதுக்கு சார்? சொல்ல விடையா? சொல்லுங்க சார். கொட்டு கொட்டுன்னு உட்கார்ந்துகிட்டு இருந்தா தூக்கம் வருதியா? நான் கொஞ்சம் பொழுதுபோக்கா அவளோட பேசிக்கிட்டு இருக்கேன். யாருனாச்சும் வந்தா ஒரு குரல் கூட. என்னன்ற? என்ன செழிக்கிற? என்னமோ உலகத்தில் இல்லாத அதிசயத்தை கண்டவன் மாதிரி.